திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகள் வேகம் காட்ட தொடங்கியுள்ளன. கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து திமுக வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டினர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தவிர்த்த மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. திமுக வேட்பாளர்கள் கட்சியின் மூத்த தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஆசி பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கனிமொழி கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட துவங்கியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் இல்லத்திற்கு சென்ற கனிமொழி அவரிடம் ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, கனிமொழிக்கு ஆதரவாக வரும் 22ஆம் தேதி முதல் தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெறுவார் எனவும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமை சேர்த்த அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். தொடர்ந்து பேசிய திமுக வேட்பாளர் கனிமொழி, ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம், ஜிஎஸ்டி வரி விதிப்பு போன்ற நடவடிக்கைகளால் தூத்துக்குடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடியில் நாம் கண்கூடாக கண்ட ஒரு மிக பெரிய வன்முறை என்பது ஸ்டெர்லைட் பிரச்சனையில் போராடி கொண்டிருந்த மக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய வன்முறை. காவல்துறையை ஏவி 13 பேரை கொலை செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜிஎஸ்டியால் பணமதிப்பிழப்பு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து திணித்து வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதேபோல திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நாமக்கல் தொகுதியில் சின்ராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் எனவும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்தார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் திரு ஏகேபி சின்ராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதை அறிவிப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதற்கிடையே திமுக நாளை வெளியிடவுள்ள தேர்தல் அறிக்கையில் மீனவர்கள் நலன் காக்க தனி அமைச்சகம், தனியார் துறை வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, விவசாய மற்றும் கல்விக்கடன் தள்ளுபடி, விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம், மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழுக்கு முக்கியத்துவம் உள்ளிட்ட அம்சங்களும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.